ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சாரா பிஜன் லாஃப்ட். இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த புறாவை எப்படி ஜதை மாட்டுறது எளிமையான முறையில் ஈஸியான விதத்தில். இப்போ போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ புறாவை ஜதை பண்ணோன்னா முக்கியமான விஷயம் வயசுனா கள்ளி பார்த்துலாம் வாங்க. இந்த சைட்லேருந்து இருந்து இங்கே வி ஷேப் தான். இந்த இடத்துல வி ஷேப்லேருந்து இந்த சைடு தான் கள்ளி. இது 10வது கல்லியா, இது 9வது. இது இந்த இடத்துல இது பெருசாகிடுச்சுன்னா இந்த இடத்துல விழுந்துருந்தா 8வது கல்லிலேருந்தே ஜதை மாட்டிக்கினா இப்போ 10வது கல்லி ஆனோடனே முட்டை வச்சிடும். ஆனால் 8வது கல்லி அது மாதிரிலாம் மஸ்து முட்டை தான் ஒரு சில போகிறாங்க. கல்லியை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆனா பெண்ணா வாங்கணுமே. வாங்க பார்த்துடலாம். ஆண் புறா எப்படி பார்க்கறதுன்னா, இந்த இடத்துல இதில் மூக்கு இது வந்து குட்டியாக இருக்கும். இந்த மூக்கு இது பண்ணு வந்து பெருசாக இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருக்கும். அப்புறமா இந்த இடத்துல முள் இப்படி தொட்டு பார்த்தா ஒரு 2 முள் இருக்கும். அது வந்து ஒட்டி இருந்தால் ஆண், இது கொஞ்சம் விரிச்சு இருந்தால் பெண்ணு. அப்படியே கை வச்சு அமுத்துனா ஒஞ்சிட்டா முட்டையே போடாது. அப்புறமா ஜதமா எத்தனை வருஷம் ஆனாலும் முட்டை போடாது. இது வந்து பெண் புறா எப்படின்னா, இந்த மூக்கு பண்ணுக்குதுல, அந்த பண்ணு சின்னதாக இருக்கும். மூக்கு வந்து நீட்டாக இருக்கும், கொஞ்சம் அது குண்டா இல்லாமல் நீட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆண் புறாவும் பெண் புறாவும். இப்போ இந்த முள் இங்கே இருக்குதுல்ல, லைட்டாக தான் தரணும். அந்த இடத்துல வந்து இது விரிச்சுன்னு கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். விரிஞ்சிருந்தா அது பெண்ணு, அப்படியே ஒட்டி நின்றுச்சுன்னா அது ஆண். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்னது தான் பேசிக். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ ஜதை மாடத்துக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண், இது பெண்ணு. நான் அப்பயே சொல்லி கொடுத்துட்ருப்பேன், இது ஆண் இது பெண்ணுன்னு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜதை மாட்டுற முறையில் ஜதை மாட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எளிமையான முறையில் ஜதை மாட்டுறது எப்படி நான் அப்பயே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஆண் தனியாக பெண் தனியாக போட்டால் 2 மஸ்துக்கு வந்துடும். மஸ்துக்கு வந்துட்ட பிறகு எடுத்து அப்போ இது ஆண் வந்து பெண்ணு தேடின்னு இருக்கும், பெண் வந்து ஆண் தேடின்னு இருக்கும். 2த்தையும் ஒன்றா போட்டால் அதுதான் அப்படியே ஜதை மாட்டிக்கும். போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2த்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டுக்கணும். செப்பரேட்டாக எந்த ஆணையும் எந்த பெண்ணும் பார்க்கக்கூடாது, பெண்ணும் ஆணும் பார்க்கக்கூடாது. அது மாதிரி போட்டு 10 நாளைக்கு தொடர்ந்து 10 நாளைக்கு போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக போட்டாச்சு. அது ஆணு, இது பெண்ணு தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டாச்சு. எந்த ஆணும் எந்த பெண்ணும் பார்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ 2யும் சரியான மஸ்தில் இருக்கும். இப்போ ஜதை மாட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரியான மஸ்தில் இருக்குது. இப்போ பெண்ணை ஆணாண்ட வைக்கிறேன், எப்படி கமாளிக்குதுன்னு பாருங்க. இப்போ பெண்ணும் ஆணையும் இப்போ போட்டால் தப்புன்னு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆகும். அதுதான் அப்படியே ஜதை மாட்டிடும். இப்போ பெண்ணு கூட ஆண் நல்லாது, ஆணும் பெண் நல்லாது. ஹலோ காய்ஸ், இப்போ இது நம்ம தலைவன் பாருங்க எப்படி மெருன்னு இருக்கிறான். இப்போ இது 2த்தையும் ஒன்றா போட்டால் 1 மந்தில் எப்படியும் சிக்கன் ஆட்சி பண்ணுறாங்க எக்லே வச்சு. பாருங்க நல்லா மெருது. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ப்ரீடிங் செட்டப்பு. இப்போ ப்ரீடிங் போட்டாச்சு. இன்னும் ஒரு 1 மந்தில் ரிசல்ட் கொடுத்துருவானுங்க. அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.